மதுராஷ்டகம் ஸ்ரீ வல்லபாச்சாரியால் இயற்றினதுதான். ரொம்ப பிரசித்தமானது.
இந்த மதுராஷ்டகம் ஸ்ரீ வல்லபருடைய சாகித்யம் தான். பல ஸ்லோகங்கள் பல கீர்த்தனங்கள் இயற்றியிருக்கார். எப்படி ராமானுஜர் மேல்கோட்டையை கண்டுபிடிச்சாரோ, தொலைஞ்சு போன பிருந்தாவனத்தை எப்படி சைத்தன்ய மகாபிரபு கண்டுபிடிச்சாரோ, பூரி ஜெகநாதத்தை கண்டுபிடிச்சாரோ, அந்த மாதிரி துவாரகைங்கிற நகரமே, கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் பண்ணின நகரமே, சமுத்திரம் அப்படியே பொங்கி பொங்கி கிருஷ்ணாவதாரத்துக்கு பிறகு சமுத்திரம் துவாரகையை முழுக்கடிச்சிருக்கோம். துவாரகாங்கிற அந்த சிட்டியே போயிடுச்சு. சுனாமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வைகுண்டாரோகணம் கண்ணன் வைகுண்டாரோகணம் பண்ணின பிறகு அந்த சமுத்திரம் பொங்கி துவாரகை போயிடுச்சு. அப்போ ஸ்ரீவல்லபர் தான் அங்க வந்து துவாரகை போயிட்டு கண்ணன் இந்த இடமாக இருக்கான்னு தேடி தேடி சமுத்திரத்திலேயே தேடி துளாவி கண்டுபிடிச்ச கல்யாணராயன். இப்போ கண்ணன் இருக்கிற பேலஸ் மட்டும் இப்போ போயிட்டு வரோம் இல்லையா துவாரகைன்னு, அதை கண்டுபிடிச்சதே ஸ்ரீவல்லபர் தான். வல்லபாச்சாரியர் தான் கல்யாணராய் என்கின்ற சுவாமி கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணி சங்கோத்தாரம்னு சொல்றதே. சமுத்திரத்தில் போய் கொஞ்சம் போட்டில் கொஞ்சம் தூரம் போய் அந்த துவாரகைக்கு போனோம் இல்லையா, அந்த துவாரகையை கண்டுபிடிச்சதே ஸ்ரீ வல்லபர். ராமானுஜர் மாதிரி ஆசையை ஹிமாச்சலம் எங்காவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். எங்கெங்கே அவர் 7 நாள் பிரவச்சனம் கண்ணனை பற்றி சப்தாகம்னு சொல்றோம் இல்லையா, பாகவதம் பூரா 7 நாள் எங்க பிரவச்சனம் பண்ணாலும் அதை ஸ்மரணீயமா வல்லவர் இங்க வந்து பிரவச்சனம் பண்ணியிருக்காருன்னு பைட்டக்னு கட்டுவான். ஸ்ரீரங்கத்துல கூட பைட்டக், வல்லப பைட்டக். அங்கங்க அவர் 7 நாள் தங்கி பிரவச்சனம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அவருடைய சம்பிரதாயம் தான் புஷ்டி மார்க்கம்னு பேர். போஷணம் தத் அனுகிரகம்னு பொதுவாக நார்த் இந்தியாவில் சார் சம்பிரதாயம் 4 சம்பிரதாயங்கள் சொல்லுவா. எப்படி இங்கே சங்கர சம்பிரதாயம் ராமானுஜர் மத்வர்னு சொல்கிறோமோ அதுபோல சார் சம்பிரதாயம் நிம்பார்கர், ஹரிவம்சர், சைத்தன்யர், வல்லபாச்சாரியர். இந்த வல்லபாச்சாரியார் தான் அர்த்தஜாம சேவை. இப்போ ஜாமம்னு சொல்கிறோமே, அர்த்த ஜாமம்னா சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் 8 ஜாம பூஜை கண்ணனுக்கு வல்லவர் தான் ஏற்பாடு பண்ணி 8 ஜாமத்துக்கும் 8 நைவேத்தியம், 8 அலங்காரம், 8 கவிகள் பாடணும் அப்படின்னு வரும்பொழுது தான் இந்த வல்லவர் ஒவ்வொருத்தரையா சிஷ்யாவை தயார் பண்ணிட்டே வரார். அங்கே போகும்பொழுது இப்போ எதுக்கு இந்த கதை சொல்கிறோம்னு சொன்னால், வல்லவர் இப்போ ஆவைங்கிற தன்னுடைய கிராமத்திலேருந்து பிருந்தாவனம் போயின்னு இருக்கார் பல்லக்கில். பிருந்தாவனம் போகிற பாதையில் காட்டுலேருந்து மதுரமாக ஒரு குரல் கேட்கறது, மலைய மாருதத்தில் ஒரு குழந்தை பாடுறது போல ஒரு சத்தம் கேட்கறது. வனப்பு மிக்கதா இருக்கு. பூர்ண சந்திரன் தகதகன்னு ஜொலிக்கிறான். மலைய மாருதம் வீசுறது, யமுனா ஜலம் நிர்மலமாக ஓடுறது. அப்படியே அந்த அட்மாஸ்பியரே சார்ஜ் ஆன மாதிரி இருக்கான். இந்த இடத்துல ஒரு சிசு குரல் மதுரமாக கேட்கறது. வல்லவனுக்கு அந்த பல்லாக்கு நிறுத்துவா, யார் பாடான்னு பார்த்துட்டு வரேன். காட்டுல என்ன கேட்கறது, புதர்கள் எல்லாம் விலக்கி கொண்டு கல்லுலையும் உள்ளலையும் போய் பார்த்தா கண் தெரியாத இந்த சூர்தாஸ் குழந்தை மரத்தடியில பாடிட்டு பார்த்தவுடனே பிரமிச்சு போயிட்டா, கட்டி விட்டா. அப்பா உன் பேர் என்ன சூர்தாஸ்ன்னு சொல்லுவா. இதுவா நீ பாட வேண்டிய இடம் இது இல்லை, நீ வா, நீ என்னோட வா, நீ தேவ சிசுபா, நீ திவ்ய சிசு, நீ என்னுடைய குழந்தை. தன்னுடைய அபிமான புத்திரனா வல்லவர்கிறவர் கிரகஸ்தர், சன்னியாசி கிடையாது. முதல்ல சூர்தாசனா தன் அபிமான புத்திரனா நினைக்கிறார். அப்புறம்தான் கோபிநாதர் விட்டலநாதர்னு 2 குழந்தை பிறக்க போகிறது சூர்தாஸ் வல்லபாச்சாரியாளுக்கு. சூர்தாஸே இந்த கோபிநாதர் விட்டலநாதர் ஜனனத்தெல்லாமும் பாடியிருக்கார், கானம் பண்ணியிருக்கார். ஏன்னா குருவனுடைய பிள்ளைகள் இல்லையா, அதனால. அப்போ சூர்தாஸை கட்டி தூக்கி பல்லக்கில் ஏற்றி, நீ பாட வேண்டிய இடம் எது தெரியுமா, காடோ வரமோ இல்லை, நீ பாட வேண்டிய இடம் கோவர்தன கிரிநாதனான பிருந்தாவன ஸ்ரீநாத்ஜிக்கு முன்னாடி நீ வந்து பாட். இப்போ நாதத்வாரால இருக்கிற ஸ்ரீநாதன் முதல்ல பிருந்தாவனத்துல தான் கிடைச்சான். பிருந்தாவனத்துல தான் கோவர்தன கிரிநாதன்னு கோவர்தனத்துல கோவில் கட்டியிருந்தார் இந்த வல்லவர். பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் சிஷ்யா வல்லவருக்கு. அம்பாலான்னு ஒரு இடம் உண்டு, அந்த ராஜா அம்பாலா ராஜாவை வச்சுதான் இந்த பெரிய கோவிலெல்லாம் கட்டியிருக்கார். இந்த கோவர்தன கிரிநாதனுக்கு முன்னாடி ஸ்ரீநாதனுக்கு முன்னாடி நீ பாடுவா சூர்தாஸ், உன் பாட்டு இங்கே சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னதும் ஸ்ரீநாதன் இப்படி நிற்கிறான். அவருக்கு கண்ணு தெரியல, ஆனால் ஞான கண்ணு தெரிய, ஊனகண்ணு தெரியலன்னா என்ன அவருக்கு தோன்றது. எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா சில சமயம் கிடைப்பா, தத்து பிள்ளையா எடுத்து வளர்ப்பா. நமக்கு வல்லவரே அப்பாவா கிடைச்சாரு.
வல்லபரே குருநாதரா கிடைச்சாரே, எப்பேற்பட்ட பாக்கியம் நம்ம பண்ணிருக்கோம். நான் நிர்தனன் நினைச்சேன், ஆனா எனக்கு தனமா இப்பேற்பட்ட பகவானும் குருநாதரும் கிடைக்கும் பொழுது இனிமே என்ன நிர்தனன்னு
பெண்களுக்கு தனம் ராமன் காண்பது எப்படி மீராபாய் பாடுறா இல்லையா, பாயோஜி மேத்தோ ராம ரத்தன தனு பாயோன்னு பாடுறா இல்லையா, அதுபோலவே சூர்தாஸ் கீர்த்தனம் போலவே தான் இருக்கும் மீராபாய். நிறைய சந்தர்ப்பங்கள்ல சூர்தாஸ் மீரா கம்பேர் பண்ணி ஒவ்வொரு கீர்த்தனமும் மேட்ச் பண்ண முடியும். 8 சிஷ்யர்கள் வல்லபாச்சாரியாளுக்கு. கிருஷ்ணதாஸ், நந்ததாஸ், பரமானந்ததாஸ், சூர்தாஸ், கோவிந்ததாஸ், சதுர்புஜதாஸ், கும்பன்தாஸ், ஸ்ரீதஸ்வாமி. இந்த 8 சிஷ்யர்களை தான் அஷ்டசாப் கவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டசாப் கவிகள் இந்த 8 பேருமே நிறைய கீர்த்தனங்கள் ஸ்ரீநாத்ஜிக்கு பாடியிருக்கா. இப்பயும் குஜராத்லேயோ ராஜஸ்தான்லேயோ இல்லை வல்லப சம்பிரதாய கோவில்களில் பார்த்தானா இந்த இந்த அஷ்டசாப் கவிகளுடைய கீர்த்தனங்கள் தான் ஸ்ரீநாத்ஜிக்கு முன்னாடி இந்த 8 வேளையா. அஷ்டயாம சேவனா என்னன்னு கேட்டால் முதல்ல கண்ணனை எழுப்புறது, பிரபோதனம் சுப்பிரபாதம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சிற்றுண்டி கொடுக்கறது, டிஃபன் சாப்பிடுவோம் இல்லையா, அதுபோல கண்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அப்புறம் மாடு மேய்க்கிறதுக்கு கண்ணன் புறப்படுறது, அப்புறம் மத்தியான பூஜை, அப்புறம் கொஞ்ச நேரம் மத்தியானத்தில் ரெஸ்ட் விஸ்ரமணம்னு பேர், அதுக்கப்புறம் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி கண்ணன் வருது, அப்புறம் சாயங்கால பூஜை, ராத்திரி போஜனம், ராசோத்சவம், டோலோத்சவம், ஏகாந்த சேவை, தூங்க பண்ணுற உற்சவம். இப்படி 8 உற்சவம், 8 ஜாமத்துக்கு 8 அட்டயாம சேவைன்னு பேர். இவருக்கு சூர்தாஸுக்கு எப்பவுமே சந்தியா ஹாரதி சயன ஹாரதிக்கு பாடணும், எப்பவுமே பாடுவார். சூர்தாஸ் பாடிட்டே இருப்பார், சந்தியா ஹாரதி சயன ஹாரதி பாடுவார். அவருக்கு கண்ணன் என்னென்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கானோ ஸ்ரீநாத்ஜியோட அத்தனை அலங்காரமும் தெரியும். கண்ணு தெரியாத இவருக்கு அது எப்படி தெரியும்? ஸ்ரீநாத்ஜி என்னென்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரோ அதை அப்படியே கீர்த்தனத்துல பாடிடுவார். இது ஜனங்களுக்குலாம் ஒரு பிரமிப்பு. கண்ணே தெரியாது இவருக்கு, ஆனா கண்ணன் துளசி மாலை போட்டுட்டா துளசி மாலை போட்டு இருக்கான்னு கீர்த்தனத்துல வந்துடும். அந்த சயன ஆரத்தி போதோ சந்தியா ஆரத்தி போதோ கண்ணன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கானோ ஸ்ரீநாத்ஜி இந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான், என்ன மாலை போட்டு இருக்கானோ இந்த மாலை போட்டு இருக்கான், மயிலரகு இப்படி வச்சுருக்கான், எல்லாமே இப்படியே பாடிடுவார். அது எப்படி தெரியும்? கண்ணு தெரியாது கண்ணன் தெரியுமா என்ன சொல்லுவார்? கண்ணு தெரியாது ஆனா கண்ணன் தெரியுமா. நமக்கெல்லாம் கண்ணன் தெரியாது கண்ணு தெரியும், அதை விட எவ்வளவோ கண்ணு தெரியாம கண்ணன் தெரியுது வேணும் இல்லையா? அதனால இவர் நிம்மதியா இருக்கார், கண்ணன் தெரிகிறானே போதுமே அப்படின்னு இருக்கார். ஆனால் இது எப்படி இவருக்கு தெரியும், கண்ணன் எப்படி இவருக்கு தெரியலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. முதல்ல அவருக்கு ஆசையான கண்ணன் மட்டும் அவருக்கு கண்ணுக்கு தெரியணும், என்னென்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரோ எல்லாம் தெரியணும்னு ஆசை. எப்பவுமே கோவிலுக்குள்ள போக மாட்டார், கோவிலுக்கு வாசல்ல தான் இவர் பாடிட்டு இருப்பார். ஏக்தாரா அப்படின்னு ஒரு தம்பூரா வச்சிருப்பார், ஒரே ஒரு ஸ்ட்ரிங். சூர்தாஸோட படங்கள்லாம் பார்த்தா, பெயிண்டிங்ஸ் படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வயசானவராக பெயிண்ட் பண்ணியிருப்பா. ஏன்னா அவர் ரொம்ப வயசு இருந்தார், 90 வயசு இருந்தார் சூர்தாஸ். வல்லபாச்சாரியா காலத்திலே இருந்தால், வல்லவருடைய புள்ள காலம் விட்டலநாத் கோஸ்வாமி காலத்திலே இருந்தார். அவர் மரத்தடியில் ஒரே ஒரு சூர்தாஸ் மட்டும் இருப்பார், கண்ணன் கையை கட்டின்னு இப்படி கேட்டுன்னு இருப்பான். அதுதான் சூர்தாஸுடைய படங்களில் பார்க்கலாம். என்ன சொல்லுவார், கண்ணனை அப்படி யாருமே உட்காந்தே வைக்கவே முடியாதான், அப்படி ஒரு துருதுருத்த. எப்போவுமே விஷமக்கார கண்ணன், அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான் அங்கே ஓடுவான். சூர்தாஸ் பாட்டுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இப்படியே கேட்டுட்டு இருப்பார். அதனால சூர்தாஸ் எப்போவுமே வயசானவராக தான் சில சித்திரங்களில் பார்க்க முடியும். அப்போ ஒரு தம்புரா வச்சுருப்பார், ஒரே ஸ்ட்ரிங் இருக்கும் அந்த பெயிண்டிங்ஸில் பார்த்தா, அதுதான் ஏக்தாரா. ஆமாம், அதுக்காக ஒரே ஸ்ட்ரிங் ஏக்தாரான்னு ஒரே ஒரு ஸ்ட்ரிங், அதை மீட்டின்றே பாடின்னு இருப்பார் சூர்தாஸ். அப்போ ஒரு சமயம் அசோக விருட்சத்துக்கு அடியில ரொம்ப நிம்மதியா இருக்கு. அந்த அஸ்புநாகம், அரச மரம், புரச மரம்லாம் உண்டே, அசோக மரம்னு ஒரு மரம், அது அடியில தான் அசோக விருட்சத்து அடியில தான் சீத்தை உட்கார்ந்தா ராமாயணத்துலேன்னு வருது. இந்த அசோக விருட்சத்துக்கு அடியில அசோக விருட்சஸ்ய Shah
यमुना तटे यमुना तटे यमुना तटे यमुना तटे यमुना तटे सूर्यदास सुस्वरम
அசோக விருட்சத்துக்கு ஷாயாயாம் அதனுடைய நிழல்ல யமுனா தட்டே யமுனா தீரத்துல சூரதாசர் கீர்த்தயன்னாச சுஸ்வரமா பாடிட்டு இருக்கா. அப்போ ஒரு கணவன் மனைவி வர திவ்ய சுகந்தம் அடிக்கிறது, கமகம கமகமன் நறுமணம். இது ஒரு சாதாரண மனுஷ கந்தமா தோணல. அவருக்கு மூக்கால ஒவ்வொரு பார்க்கிறார், எங்கேயோ மனசை கொண்டு போறது. அந்த சமயம்தான் திவ்யமான ஒரு முரளி கானமும் கேட்கறது. யாரோ முரளி ஊதுறா, இது யாரோடதுன்னு நினைச்சுட்டே மனசுல அந்த முரளியை பத்தியே கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சார். முரளி 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 குஞ்சனி குஞ்சனி பாஜகி முரளி குஞ்சனி குஞ்சனி பாஜகி முரளி குஞ்சனி குஞ்சனி பாஜகி முரளி குஞ்சனி பாஜகி முரளி குஞ்சனி
கண்ணன் குழல் ஊதனா. இதை கேட்டதுமே கண்ணனா இந்த முரளிநாதன் இவ்வளவு அழகாக்கே சூர்தாஸ் பாடிண்டே வர இந்த கீர்த்தனத்துல யாரோ 2 பேர் வந்திருக்காளே, சத்தத்துல என்ன தெரியுது, ஒருத்தர் ஸ்திரீ ஒருத்தர் புருஷன்னு திவ்ய சுகந்தம் அடிக்கிறது. காது கொடுத்து கேட்போம், ஏதாவது பேசுறாளான்னு கேட்போம். முரளிநாதன் வாசண்டே இருந்தா அவன் முரளியை நிறுத்திண்டா. வந்திருக்கிறது கண்ணனும் ராதையும் தான். ஆனா இவருக்கு கண்ணுக்கு தெரியல. ராதை சொல்றா கண்ணன் இடத்துல, கண்ணா இவ ஒரு தம்புரா வச்சிருக்காரு ஏக்தாரா, அந்த ஏக்தாராவை போய் நான் மீட்டி பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் போகட்டுமா? உடனே கண்ணன் சொல்றான், போகாதே போகாதே ராதே, இது பாரு அயம் வன்னி மகாசூரும் காயக்கோ ரசிகஸ்தகா மா கச்ச, நீ போகாத, தத் சமீபம் மா கச்ச, அவர் பக்கத்துல போகாத, நீ அவர் வெறும் பாடகர் நினைச்சுட்டு இருக்க, அவர் நீ போன உன்னை பிடிச்சுடுவார். அவரை எப்படி பிடிச்சிக்க முடியும், அவருக்கு தான் கண்ணு தெரியாது. எனக்கு போய் அது எப்படி சத்தம் வருதுன்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, டின்னு தட்டிட்டு வந்துடுறேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதை வரா. இது என்ன காதில் அவர் கேட்கறது, இது என்ன ஸ்வப்னமா பிரமையா, இப்படி கூட ஒருத்தர் பேசிப்பாளா? சூர்தாஸ் மனசுல நினைச்சுட்டே இருக்கார். நம்ம ஏதாவது தூங்குறோமா, பிரமையா மாயையா, இது நஜம்தானா? அவருக்கு தோன்றது இது நஜமா இருக்கிற பட்சத்துல அந்த ஸ்திரீ ராத ஜெகன்மாதா சுவாமினி நம்மளை பரீட்சை பண்றதுக்கு தான் இவ வந்திருக்கா, ஏதோ பரீட்சை பண்ண போறா போல இருக்கு. அவ நம்ம பக்கத்துல வந்ததுமே புருஷகாரையான ஜெகன்மாதாவான ராதையை பிடிச்சிடணும் அப்படின்னு இவருக்கு மனசுல தோன்றது. ராதையோ அண்ணன் நடையில அப்படி அண்ணன் நடையில குலுக்கி 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 மெல்ல 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 பக்கத்துல வந்துட்டா. பக்கத்துல வர 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 அந்த திவ்ய சுகந்தம் பக்கத்துல வருது, அவருக்கு அடிக்கிறது, மூக்குக்கு அடிக்கிறது. பக்கத்துல வந்து டன்னு அந்த ஏக்தாராவை தட்டினதுமே ஜக்ராஹ துன்னம் வஸ்தேன தஸ்யாவஸ்தாஞ்சலம் மகாதே, சூர்தாஸ் பிடிச்சுட்டார். ஜக்ராஹ துன்னம் பிடிச்சுட்டார், ராதையை பிடிச்சுட்டார். பிடிச்சதுமே இவளுக்கு கோபம் வந்தது போல நடிக்கிறான். ராதை கண்ணனை பார்த்து, கண்ணா இதை பத்தியா, மம வஸ்தாஞ்சலம் நாதா கிரீடம் பிரம்மச்சாரிணா பஷ்யன்னபிச்ச மௌனேன கிட்ட சேர்த்தும் கிமத்ரதா, என் வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறா, நீ பார்த்து நிற்கிறியே கண்ணா, இதை பார் பஷ்யன்னபிச்ச மௌனேன, மௌனமா இருக்கியே, இதை பார் நீ தட்டி கேட்க வேண்டாமா? உடனே கண்ணன் சொன்னா, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, போகாத, இத வெறும் பாடகர் இல்ல போக்கிரி பிரம்மச்சாரின்னு சொன்னேனா இல்லையா, நீ போகத்தான் போவேன்னு போன, இப்ப மாட்டினுட்ட, சரி வந்து காப்பாத்தே அப்படின்னு ராதை சொன்னதும் கண்ணன் அங்கேருந்து வந்து, என்ன அசூர்தாசரே அழகா பாடி பாட்டை வந்து கேட்கலாம்னு பார்த்தா என்ன வந்து என் பிரயசியினுடைய வஸ்திரத்தை என்னமா பிடிச்சி இழுப்பி இப்படின்னு ஒரு சம்பாஷணை காதல விழு. சூர்தாசன் பார்த்தா கண்ணே தாரதாரியா ஜெகம் கொட்டுறது. கண்ணா நான் குருடன்கிறதுனால தானே என்னை பரீட்சை பண்ற, இவ்வளவு நாள் நான் குருடனா இருக்கேனே நான் வருத்தப்பட்டதே கிடையாது, எதையுமே பார்த்ததில்லையே, உலகத்தை பார்த்ததில்லையே, அதழகாக்கே இதழகாக்கே பார்த்ததில்லையே வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு கண்ணா உன்னையும் ராதையும் சேர்த்து வச்சு பார்க்க முடியாத பாக்கியஹீனனா இருக்கேனேன்னு வருத்தப்பட்டேன். இந்த பரீட்சை என்ன பரீட்சை பண்ணார். இதை வாஸ்தவத்துல என்னுடைய இஷ்டமூர்த்தியான ஸ்ரீநாதனும் ராதையும் தானே, ஜெகன்மோகினியும் ஜெகன்மோகனான கிருஷ்ணனும் ராதையும் தானே, நீ சொல்ல பரீட்சையா தேவா ஜானி த்வாம் நந்த நந்தன பரீட்சையா கருணா
मे योगबलं कृष्णा मम नास्ति तपोबलं तथापि आचार्य कृपया दर्शनं देहि माधव 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 केशव श्यामसुंदर कृष्ण गिरिधारी जगन्नाथ जगदीशा जगत्प्रभु இதோப்பா என் கண் முன்னாடி வா என்ன பரீட்சை பண்ணாத எனக்கு தரிசனம் கொடுன்னு சொல்றதுக்கு எனக்கு யோக பலமோ கர்ம பலமோ பக்தி பலமோ ஞான பலமோ எதுவுமே இல்லை ஆனா ஆச்சாரிய கிருபை இருக்கு குரு கிருபை இருக்கு குரு கிருபையால வல்லவருக்கு பிரியப்பட்டவன் நான்கிற அந்த எண்ணத்துல சொல்றேன் தரிசனம் கொடு என்னுடைய கண்ணு சுத்தமான கண்ணு எல்லாரும் மை எட்டுப்பாளே என்னுடைய கண்ணு பிரேமாஞ்சன சலாகையா ஞானாஞ்சன சலாகையான ஸ்லோகம் உண்டு அதுபோல பிரேமையான மையால இட்ட கண்ணு இந்த கண் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறது இந்த காட்சியை கொடுக்க மாட்டியானதுமே பட்டணு கராஜலதரஸ்யாமும் பீதாம்பரம் ஸ்ரீகண்டசேகரம் கிருஷ்ணன் வம்சீதான விசக்ஷணம் விஷாலவிச்சசம் தேவம் ஜெகன்மோகன சௌந்தர்யா தலையில மயிலரகு பிரகாசிக்க பிரசன்ன முகாரவிந்தனா தீர்க்கமான புஜங்கள் விசாலமான நட்சத்திரம் அதுல உருண்டு திரள்ற வைஜெயந்தி மாலை பட்டு பீதாம்பரம் பறக்க பக்கத்துல விஷவான குமாரியான ராத கையில கிளியோட சாய கொண்டையோட கருணையோட பார்க்கக்கூடிய கட்டாட்சத்தோட கிருஷ்ணனும் ராதையுமா காட்சி கொடுத்ததும் சூதாஸ்தி கண்ணு தெரியல் திவ்ய திருஷ்டி எதுவுமே பார்த்தது கிடையாது ஆனா கண் தெரியல் உடனே அவர் சொல்றா கண்ணா இந்த ஜோடி எனக்கு தெரியறதே இப்படியே இந்த ஜோடி என் கண்ண தெரிஞ்சுட்டே அனவரதமும் இருக்கட்டும் இது ஒண்ணு போரும் கண்ணா பசோரே நனமே எது ஜோடி பசோரே நனமே எது ஜோடி सुंदर
கண்ணனும் ராதையும் காட்சி கொடுத்து பஸ்ஸோ மோரே நயனன்மே எனக்கு ஜோடி, என்னுடைய நயனங்கள்ல இதே ஜோடி தெரியட்டும். உடனே கண்ணன் கேட்கிறான், என்னுடைய தரிசனம் அமோகமானது, உனக்கு என்ன வரன் வேணுமோ கேள். சூதா சொல்றா, என் கண்ணால எந்த ஒரு கெட்ட காட்சியை நான் பார்த்ததில்லை, முதல் நான் பார்த்ததே ஒன்னதான். இப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு வரனை கொடுக்குறேன், இதுக்கு மேல ஒரு வரனை கொடுக்க முடியுமா